ஹவுஸ் வார்மிங் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பெரிய 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 ட்ரீமு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு கூட சொல்லலாம். எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் படிப்படியாக வந்து முன்னேறி வந்திருக்கோம். எங்களோட லைஃப்பில் இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதை வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. பிரியா, என்னோட லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து இப்போ வந்து ஒரு வீடு கட்டியிருக்கோம் நானும் என் ஹஸ்பண்ட் அப்படின்றது எங்களோட பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். It's been a 5 years. Priya Kumar marriage ஆகி 5 years ஆகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்ததில்லை, நிறைய எஃபர்ட்ஸ் போட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி என் மாமாவோட வீட்டுக்கு வச்சோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. மேரேஜ் முன்னாடி கேட்டோம், அண்ணா வந்து சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிடுவீங்களா, நீங்களும் பிரியா ஒன்றா இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்டோம். அப்போ இருந்த சுச்சுவேஷனில் வந்து அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு கெஸ்ட் பாஸ் கிடைச்சிடும், ஸோ கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாவால் கூட்டிகிட்டு போக முடியல. அப்புறம் 2 பேர் ரொம்ப நாள் வந்து தனித்தனியாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சரி ஓகே தம்பி போகிறோம், அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். வீட்டில் முதல் பையன், ஸோ அதனால் ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ அதை விட பெரிய ஹாப்பி என்ன அப்படின்னா இந்த ஹவுஸ் வார்மிங் செரமனி தான். என்னோட தங்கச்சி மாப்பிள்ளையை புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வீடு கட்டணுங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு ஏம் இருக்கும். என்னோட தங்கச்சி நடந்துருக்கு. நான் அந்த மாதிரி வீடு வந்து நான் சினிமாவிலையும் ஒரு நாளைக்கு பார்த்துருக்கேன், லைவாக பார்த்துருக்கேன். தங்கச்சி வீட்டில் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குது.
பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இருக்க மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும்.